தமிழ் மக்களுக்கு வணக்கம். இது நேற்றைய நியூஸ் என்றாலும் கூட, இதை நான் பேசும்பொழுது, இதை நான் எடுத்து சொல்லும்பொழுது நீங்க வரவேற்பீங்க அப்படின்ற எதிர்பார்ப்போட, இந்த செய்தியை பற்றி ஒரு அலசுவோம். அலசு அப்படின்றத விட இவைங்களை பிழிஞ்செடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இது என்ன அப்படின்னா, தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற சுசீந்திரம் கோவில்ல நடந்த சம்பவம் இது. அங்க தேர்வடம் பிடிப்பதற்கு எல்லோரும் விழால தயாரான சமயத்தில் நம்ம பேட்டை ரவுடி சேகர்பாபு நமக்கெல்லாம் தெரியும் இல்லையா? இப்படி சட்டை பட்டன்லாம் அப்படி கட்டி விட்டுக்கிட்டு அங்கே போய் நிற்பாப்புல, நானும் இருக்கேன், என்னையும் பாரு என் அழகியும் பாரு, நானும் ரவுடின்னு அங்கே போய் பேட்டை ரவுடி சேகர்பாபு திருவண்ணாமலையில் அவர் செய்த அட்டகாசத்தை போல் அங்கும் செய்யலான்னு அங்கே போய் நிற்கிறாரு. அங்கே நிற்கும் பொழுது தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதாவது திருப்பரங்குன்றத்தில் நீ அடித்த லூட்டியெல்லாம் எங்களுக்கு தெரியும், எங்களை என்னெல்லாம் அவமானப்படுத்தினேன்னு எங்களுக்கு தெரியும், நீ இங்கே எதுக்கு நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல வராங்க. அது சொல்ல வரும்பொழுது இவருக்கு ஆத்திரம் வந்துடுது. அந்த பக்தர்களை பார்த்து, நீங்கள்லாம் சோறு தின்றீங்களா, பீ தின்றீங்களா, மலம் தின்றீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஒரு கடவுளுக்கு தேர் இழுக்கக்கூடிய ஒரு புனிதமான ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு வாசகத்தை அவர் பேசுகிறார். இந்த காணொலியை நீங்களே பாருங்கள். இந்த அடாவடி வேற எங்கேயாவது நடக்குமா? ஒரு அமைச்சர், அதுவும் அறநிலையத்துறையுடைய அமைச்சர், ஒரு ரோட் சைடு பொறுக்கி மாதிரி பேசுகிறத எங்கேயாவது நீங்கள் பார்க்க முடியுமா? இங்கே தான் நம்ம பார்க்குறோம். தமிழ்நாட்டில் தான் இதை அதிகமாக நம்ம பார்க்குறோம். அதாவது அரசியல்வாதிகள் பொறுக்கிகள் போல நடந்து கொள்வது அப்படின்றது பரவலாக இந்தியா முழுக்க ஒரு கலாச்சாரமாகவே மாறிவிட்ட சூழலில் தமிழ்நாட்டில் அது ஒருபடி மேலே போயிடுச்சு. இவெல்லாம் ஒரு அமைச்சரா அப்படின்னு பொதுமக்கள் காரி துப்பக்கூடிய அளவிற்கு அவருடைய செயல்பாடு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அறநிலையத்துறை அமைச்சர் அப்படின்றது யார் யாரெல்லாம் அந்த பதவி வகிச்சிருக்காங்கன்றதை எடுத்து பாருங்களேன். மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக காமராஜர் ஆட்சி காலத்தில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவரை அந்த அறநிலையத்துறையில் அமர்த்தினார். அதாவது ஒரு சமூகத்திற்கு ஒரு மெசேஜை கடத்த வேண்டும் அப்படின்றதுக்காக அது செய்தார்கள். அந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னாக்கா அறநிலையத்துறையில் அது சார்ந்த விஷயங்களை கையாளக்கூடிய தேர்ச்சி பெற்றவர்களை அங்கே அமர்த்துவாங்க. ஆனால் இந்த ஆட்சியின் பொழுதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரோட் சைடு பொறுக்கி மாதிரியான பிஹேவ் பண்ணக்கூடிய ஒரு நபரை கொண்டு இவங்க அங்கே நிறுத்தியிருக்காங்க. தேர்வாடத்திலிருந்து இந்த மாதிரி கலாட்டா செய்வது, அவர்களை பார்த்து கண்ணாபின்னான்னு பேசுவது, இதில் ஒரு புறம் மேலே போய் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பக்தர்களை பார்த்து நீங்கள் சோறு திங்கிறீர்களா இல்லை வேறு ஏதாவது திங்கிறீர்களா அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் கூட ஒரு பக்கம் வச்சுருவோம். இன்னொரு பெரிய கூத்து என்னென்னா, அந்த கோவிலுக்கு வருகை தந்தது 2 அமைச்சர்கள். ஒன்று சேகர்பாபு, இன்னொன்று மனோ தங்கராஜ். இதில் மனோ தங்கராஜ் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே சாவர்கர் குறித்த கோஷங்கள் எழுப்பப்பட்டது. அப்போ சவர்கர் குறித்த கோஷங்கள் அங்கே எழுப்பப்படும் பொழுது எங்களுக்கு ஆத்திரம் வந்துவிட்டது. சவர்கருக்கும் கோவிலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் எதிர்வினை ஆற்ற வேண்டும் அல்லவா இதுக்கு? அதாவது நாம் இந்துக்கள் சவர்கர் குறித்த கோஷத்தை கோவிலில் எழுப்பலாமா கூடாதா அப்படின்ற விவாதத்தை இந்துக்களாகிய நாம் வைத்து கொள்ளலாம். தாராளமாக அதை விவாதிக்கலாம். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. ஏன் சவர்கரே எடுத்துக்கிட்டிங்கனாக்க இந்து மதத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய பல மாற்று கருத்துக்களையும் அவர் தெரிவித்திருக்கிறார் பகிரங்கமாக. அது வேற ஒரு விவாதம், வேறு ஒரு நாளைக்கு நம்ம வச்சுப்போம். ஆனால் இந்துக்களுக்கு சம்பந்தமே இல்லாத, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் இந்து மத கடவுள்களை எல்லாம் சாத்தான்கள் என்று நம்பக்கூடிய, அந்த நம்பிக்கையை வைத்திருக்கக்கூடிய
பெந்தகோஸ்தே சமூகத்தைச் சேர்ந்த அல்லது அந்த நம்பிக்கை கொண்ட நபர்கள் கம்யூனிட்டியைச் சேர்ந்த நபரான, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் இவாஞ்சலிஸ்ட் என்று அழைக்கப்படக்கூடிய பாதிரியார் பொருள்பட இருக்கக்கூடிய ஒரு நபரான மனோ தங்கராஜுக்கு கோவிலில் என்ன வேலை? இப்போ இதை சொல்வதனால் நான் கிறிஸ்துவர்களுக்கு எதிரானவன் அல்லது இஸ்லாமியர்களுக்கு எதிரானவன் அல்லது இந்து மத வரி கொண்டவன் இப்படியெல்லாம் பரப்புரை செய்வாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் உன்னுடைய மதம், உன்னுடைய நம்பிக்கை, உன்னுடைய உரிமை. அதுக்குள்ளே நான் என்றைக்குமே வர விருப்பப்படலை. ஏன்னா அவரவர் மதம் அவரவருக்கு, அவரவர் நம்பிக்கையை அவரவர் கொண்டிருக்க வேண்டும் அல்லது கொண்டிருப்பதற்கான உரிமை அவருக்கு இருக்கிறது. அந்த உரிமையை மதிக்கின்ற அளவிற்கு தான் நான் இருக்கிறேன். அதனால் அதுக்குள்ளே நான் போக விரும்புகிறேன். நீங்கள் பெந்தகோஸ்தே நம்பிக்கையை கொண்டிருப்பவர்களாக இருந்தால் அது உங்களுடைய நம்பிக்கை. அது இந்து மத கடவுள்களை எல்லாம் சாத்தான் என்று சொல்கிறது என்றால் அது உங்களோட நம்பிக்கை. எனக்கு அதில் உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீ அந்த நம்பிக்கையை கொண்டிருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல முடியாது. ஆனால் இப்படியான ஒரு நம்பிக்கையை வைத்துக்கொண்டு உனக்கு என்ன கோவிலில் வேலை? நீ எதுக்கு கோவிலில் வந்து நிற்கிற? அதுவும் கோவிலில் வந்து நின்றுக்கிட்டு நீயும் உன்னுடைய சக அமைச்சர் பேட்டை ரவுடி மாதிரி அங்கே இருக்கிறவங்களை பார்த்து சோறு தின்றியா மலம் தின்றியா என்று கேட்பான் என்றால் இதை ஜனநாயகம் என்று கடந்து போகணுமா? அல்லது அமைச்சராக இருக்கின்ற உன்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட பேச்சு என்று எடுத்துக்கொள்ள வேண்டுமா? அல்லது அத்துமீறல் என்று பார்க்க வேண்டுமா என்றால் அது அப்பட்டமான அத்துமீறல். இது தொடர்ச்சியாக நடந்து வருகிறது. இப்படித்தான் திருவண்ணாமலையிலையும் கலாட்டா பண்ணார். திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னாக்கா கியூவில் பல மணி நேரம் கியூவில் நிற்கிறாங்க, கத்துறாங்க மக்கள். இந்த கியூ சிஸ்டத்தில் எனக்கு நிறைய கருத்துக்கள் இருக்குது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் நான் கோவிலுக்கு போகிறதே நிறுத்தினதுக்கு காரணம் என்னென்னாக்க, இப்படி நம்ம கோவிலுக்கு போகிறோம், நமக்கு தெரிஞ்சவங்களை வச்சு உள்ளே போய் நம்ம போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா அதில் என்ன மாதிரியான அருள் நமக்கு கிடைக்கும்? விவிஐபி இல்லை பணத்தை கொடுத்து போய் முன்னாடி போய் முண்டி அடித்து கொண்டு போய் பார்ப்பது அப்படின்றதுல நமக்கு என்ன அருள் கிடைக்க போகுது? கடவுள் நமக்கு அருள் பாலிப்பாரா? அவன் பல மணி நேரம் காத்திருக்காங்களே, இவங்களுடைய சாபமெல்லாம் மீறி கடவுள் நமக்கு அருள் கொடுத்துருவாரா? அப்போது இங்கே முறைப்படுத்த வேண்டிய விஷயங்கள் பல இருக்கின்றன. அதை எதையுமே செய்யறதில்ல. இந்த 5 ஆண்டுகள் இந்த கோவில்களை சுரண்டி எப்படி கொள்ளையடிக்கலாம் என்பதை மட்டுமே பிரதானமாக வைத்து செயல்பட்டவன் தான் இந்த சேகர்பாபு என்கிற பேட்டை ரவுடி. இந்த பேட்டை ரவுடி என்ன துணிச்சல் இருந்தால், திமிரு இருந்தால், இப்படி ஒரு கோவிலுக்குள்ளே போய் நீ அங்கே இருக்கக்கூடிய நம்பிக்கை கொண்ட மக்களை பார்த்து நீ வந்து சொல்லலாம், இந்த மாதிரி நீ எல்லாம் சோறு தின்றியா வேறு ஏதாவது தின்றியான்னு கேட்குறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது? உன்னை போல உன் தலைவன் வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்கி போட்டு அங்கேயே வாட்ச்மேன் வேலையை பார்த்து கூர்க்கா போல் அங்கேயே இருந்து இத்தனையும் சொல்லணும்னா அங்கே செக்யூரிட்டிலாம் தலையில் அடிச்சுக்கிறான். இருந்தாலும் இங்கேயே தான் உட்காந்துருக்காப்புல. ஒரு அமைச்சர்னு கூட ஒரு இது விங்கிதம் பார்க்க மாட்டேங்கிறாப்புல. இங்கேயே இருக்காப்புல. எங்கள் ரூம்லேயே தான் உட்காந்துருக்காப்புல. யார் செக்யூரிட்டிக்குன்னு தனி ரூம் வச்சுருக்காங்க. முதலமைச்சருடைய இல்லத்தில் செக்யூரிட்டிக்குன்னு தனி ரூம். அங்கேயே தான் இருக்காப்புல. அங்கேயே தான் உடையை மாற்றிக்கிறாப்புல. விட்டா எங்கள் பனியன் சட்டி கூட எடுத்து மாட்டிப்பான் போல இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு கேவலமான பிழைப்பை பிழைத்து கொண்டு நீ பக்தர்களை பார்த்து சோறு தின்றியா மலம் தின்றியான்னு கேட்குறேன்னா உனக்கு எவ்வளவு எகத்தாளம் இருக்கணும்? 2 மாதம்தான் உன் கதையெல்லாம். இந்த 2 மாதத்திற்கு அப்புறம் முக்கியமாக சிறைக்கு செல்ல வேண்டிய என்றால் தண்டனை வழங்கப்பட வேண்டிய குற்றவாளி என்றால் அதில் முக்கியமான பட்டியலில் முதன்மையில் இருக்கக்கூடிய குற்றவாளிகளில் நீ இருப்ப. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் இருக்கக்கூடிய கோவில்களை எல்லாம் சூறையாடி இருக்கிறாய். இங்கே இருக்கக்கூடிய அந்த இந்து மத நம்பிக்கைகளை கொச்சைப்படுத்துவதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்திருக்கிறாய். திருப்பரங்குன்றத்தில் ஒரு சின்ன, அதாவது ஒரு உப்பு சப்பில்லாத ஒரு விஷயத்தை ஒரு திரி போட்டு ஒரு எண்ணெய் போட்டு ஒரு விளக்கை 2 பேர் போய் ஏற்றிட்டு வரக்கூடிய ஒரு விஷயத்தை பூதாகரமாக்கி உன்னுடைய தேர்தல் அரசியலுக்காகவும் உன் கட்சி தலைமையுடைய தேர்தல் அரசியலுக்காகவும் தேவைக்காகவும் சுயநலத்திற்காகவும் அதை ஏதோ 2 மதங்களுக்கு இடையே பெரிய பிளவு போலவும் 2 மதங்களும் அடித்து கொண்டு இருக்க போகிறார்கள் என்பது போலவும் ஒரு மிகப்பெரிய ஒரு நரேட்டிவை நீ வந்து அங்கே ஏற்படுத்தி இருக்க. ஒரு சூழலை ஏற்படுத்துவதற்காக நீ துணை போயிருக்க. நியாயமாக அறநிலைத்துறை அமைச்சராக நீ என்ன செஞ்சுருக்கணும்? அங்கே எதுவும் பிரச்சனை ஏற்படாமல் அதை கொண்டு போயிருக்கணும். அதை கொண்டு போவது மிக சுலபமானது. ஏனென்றால் இஸ்லாமிய தரப்பு மக்களும் பார்த்திங்கனாக்க அவர்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு விஷயமாகவே இல்லை திருப்பரங்குன்றத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் அதையும் கடந்து அவர்களையும் தூண்டிவிட்டு
இந்த பக்கம் இந்துக்களுக்கும் பிரச்சனை ஏற்படும் போல ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி 2 தரப்பிற்கும் ஒரு அசாபாசம் ஏற்படும் அளவிற்கு நீ கொண்டு போய் நிறுத்தினது சிக்கலுக்கு காரணமே உன்னுடைய அறநிலையத்துறையுடைய இயலாமை தான். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் வேண்டுமென்றே திட்டமிட்டு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்வதற்கான அத்தனை முகாந்திரங்களும் இருக்கின்றன. அப்படி இருக்கும் பொழுது எவ்வளவு துணிச்சல் இருந்தால் நீ அங்கே போய் இந்த உன்னுடைய எகத்தாளத்தை காமிச்சிருப்ப. இந்த 4 ஆண்டுகளாக நாங்கள் பொறுத்து இருந்திருக்கிறோம். கியூவில் இருக்கிறவங்களெல்லாம் பார்த்து நக்கல் செய்கிறது, நையாண்டி செய்கிறது, எகத்தாளமாக பேசுறது, தூக்கி அடித்து பேசுறது, பத்திரிகையாளர்களை பார்த்தா ஏதோ பொறுக்கி மாதிரி பிஹேவ் பண்ணுறது, எல்லாத்தையும் நாங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். எது வரைக்கும் வேடிக்கை பார்ப்போம் என்றால் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும்ல. நீ எல்லா ஆட்டத்தையும் ஆடு. உன்னுடைய ஆட்டம் அத்தனைக்கும் சேர்த்து முடிவு எங்கே வரும் அப்படின்னா நாங்கள் போடுகின்ற ஓட்டு. அன்றைக்கி எங்களுடைய இந்த ஒரு விரல் இருக்குல்ல, இதில் போய் நாங்கள் அங்கே போய் அமுத்துறோம் பாருங்கள் அந்த பட்டனில், அதோட உன் கதை முடிஞ்சுது. அதுதான் நடக்கப் போகிறது. அதனால தான் சொல்கிறேன், மக்களே இதையெல்லாம் மனதில் வைத்து பாருங்கள். ஓட்டு போட போகும்போது சேகர்பாபு மூஞ்சி வரணும், உங்களோட நினைவுக்கு வரணும். ஓட்டு போட போகும்பொழுது இன்றைக்கி இருக்கக்கூடிய மனோ தங்கராஜுடைய முகம் உங்கள் முன்னால் வந்து போகணும். ஓட்டு போட போகும்பொழுது ஒவ்வொரு அமைச்சர் அவர்கள் செய்த அடாவடிகள் எல்லாம் உங்கள் கண் முன்னால் வந்து போகணும். அப்போது இவர்களுக்கான விடை கிடைக்கும் என்று நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.